viewers, welcome to AAVA Lifestyle Anushya's Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குயிக் அண்ட் டேஸ்டி சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணிக்கு நான் 500 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இது போன் இல்லாமல் பீஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டனை நாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நாம் அதை குக் பண்ண விட்டுடலாம். இந்த மட்டன் ஒரு 7 to 8 விசில் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் விட்டுட்டு நாம் அதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு மீடியம் பீஸ் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 எடுத்திருக்கேன். அதையும் க்ளீன் பண்ணி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி, பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காவும் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மல்லி இலை, புதினா இலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான 3 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 3 பே லீஃப் சேர்த்துக்கிறேன். நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி 2ஐயும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நாம் மட்டன் வேக வைக்கிறதுக்கும் தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த மல்லி, புதினா 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுவும் இந்த மசாலா கூட நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சீரக சம்பா ரைஸுங்கிறதுனால 3 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 5 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சமாக பாயில் ஆன உடனே குக் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டனையும் சேர்த்துக்கிறேன். நாம் ஊற வச்சுருந்த அந்த சீரக சம்பா ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நாம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு லெமனோட ஜூஸு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸும் தண்ணியும் கரெக்ட் லெவல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் இதை தம் போட்டுடலாம். தம் போடுறது எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி.
பழைய தவா மேலே நாம் அந்த கடாயை எடுத்து வைக்கணும். வச்சுட்டு அடுப்பை சிம்மில் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது ரைஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக வந்துருச்சு, அந்த தண்ணியும் ரைஸும். அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ரெண்டையும் போட்டுடலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். வீட்லேயே செய்கிற நெய் இருக்கும், அந்த நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்பூன் வச்சு அங்கங்கே குத்தி விடுங்க. அப்போ தான் அந்த கேப் வரும்போது ரைஸ் எல்லாமே ஈவனாக குக் ஆகும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மேலே வெயிட்டான இடிக்கிற அந்த கல் தான் வச்சுருக்கேன். அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுடலாம் சிம்மிலையே. இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இந்த சூடான சீரக சம்பா மட்டன் பிரியாணியை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரைஸ் சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதே டைமில் மட்டனும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ அது கூடவே நான் ஒரு எக்கு வச்சுருக்கேன். அது கூடவே ஆனியன் ரைத்தாவும் வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்கும்போது நீங்கள் சீரக சம்பா ரைஸ் வாங்கி இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடியும் சீரக சம்பா ரைஸ் பிரியாணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அதோட மெத்தட் வேறு மாதிரி நான் செஞ்சுருந்தேன். சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். இது நம்ம நார்மல் பிரியாணி செய்கிற மெத்தட்லேயே ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மட்டன் வாங்கும்போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதே அளவில் நீங்கள் தண்ணியெல்லாம் விட்டிங்கன்னா ரைஸும் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும். ஓகே வீவர்ஸ், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.